இப்போ நம்ம இந்த லெனின் பற்றி பார்க்கலாம். 1870 மத்திய வோல்கா பகுதி அருகே கற்றறிந்த பெற்றோருக்கு லெனின் பிறந்தார். லெனின் எப்போ பிறந்தார்? 1870 மத்திய வோல்கா பகுதியில் பிறந்தார். கார்ல் மார்க்சின் சிந்தனைகளால் கவரப்பட்ட அவர் விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களின் போராட்டமே என நம்பினார். இவர் கார்ல் மார்க்ஸோட சிந்தனையால் கவரப்பட்டிருக்காரு. அதனால் அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா, நம்ம நாடு விடுதலை பெறணும்னா பெருந்திரளான மக்கள் சேர்ந்து போராடணும் அப்படின்னு நம்பினார். புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் தொழிற்கூடங்களில் பணியாற்றும் தொழிலாளர் இடம்பெற்றிருந்த வாசிப்பு குழுக்களுக்கு லெனின் மார்க்சிசம் குறித்து வகுப்புகள் எடுத்து தனது நேரத்தை செலவிட்டார். அப்போ மார்க்சிசம் பற்றி தொழிலாளர்களுக்கு இவர் வகுப்பெடுத்திருக்காரு. 1895 அவர் கைது செய்யப்பட்டு சைபீரியாவில் சிறை வைக்கப்பட்டார். அதுக்கப்புறமா கட்சியின் அமைப்பு யுக்திகள் குறித்த கருத்து மாறுபாட்டால் கட்சி பிளவுபட்டது. அவர்களில் பெரும்பாலானோரின் ஆதரவை பெற்ற லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்ஷ்விக் கட்சி என அறியப்பட்டனர். அப்போ அந்த சோவியத் கட்சி ரெண்டாக பிளவுபடுது. அதில் லெனினோட பிரிவு மக்கள்கிட்ட நிறைய ஆதரவை பெற்றிருக்கு. அவங்கள போல்ஷ்விக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு எதிரான சிறுபான்மையினர் மென்ஷ்விக்குகள் என அழைக்கப்பட்டனர். அப்போ எதிரான குரூப்பை மென்ஷ்விக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக லெனின் தலைமையில் போல்ஷ்விக் கட்சி ஆட்சியை கைப்பறுதல். இப்போது இந்த தற்காலிக அரசு அவங்க செஞ்ச 2 தவறுகள்னால அந்த நிலங்களை பிரித்து கொடுக்கல, இன்னொன்று உலகப்புற தொடரணும் அப்படிங்கிற முடிவு. இந்த 2 முடிவுனால அவங்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துடுது. போல்ஷ்விக்குகள் ஒரு பக்கத்தில் புரட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இராணுவ வீரர்கள் கலகம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. அக்டோபர் திங்களில் லெனின் போல்ஷ்விக் கட்சியின் மத்திய குழுவை உடனடி புரட்சி குறித்து முடிவு செய்ய கேட்டுக்கொண்டார். அப்போ உடனடியாக ஒரு புரட்சி மேற்கொள்ளணும் அந்த தற்காலிக அரசை எதிர்த்து அப்படின்னு லெனின் கேட்டுக்கொள்கிறார். ட்ராட்ஸ்கி ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்தார். நவம்பர் 7 முக்கியமான அரசு கட்டிடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியின் தலைமை அலுவலகங்கள் ஆகியவை அனைத்தும் ஆயுதம் ஏந்திய ஆலை தொழிலாளர்களாலும் புரட்சி படையினராலும் கைப்பற்றப்பட்டன. நவம்பர் 7 இன்னொரு புரட்சி வெடிக்குது. முக்கியமான இடங்கள், அரண்மனை, தலைமை அலுவலகங்கள் எல்லாமே ஆயுதம் ஏந்திய ஆலை தொழிலாளர்களும் புரட்சி படையினரும் கைப்பற்றிட்டாங்க. 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. போல்ஷ்விக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என புது பெயர் இடப்பட்டது. போல்ஷ்விக் கட்சிக்கு இந்த புரட்சிக்கு அப்புறமா அடுத்த நாளே நவம்பர் 8 போல்ஷ்விக் கட்சி பொறுப்பேற்குது. இப்போ புதுசாக அவங்க கட்சிக்கு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணி அவங்க ரஷ்யாவில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க. அப்போது 2 புரட்சியின் விளைவாக 2 அரசுகள் வீழ்ந்துருச்சு. முதல்ல மார்ச் மாதம் நடந்த புரட்சியில் ஜார்மனர் பதவி விலகிறாரு. அதுக்கப்புறமா நவம்பரில் நடந்த புரட்சியில் தற்காலிக அரசும் வீழ்ந்துருது. இப்போ ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பேற்றுது. இந்த புரட்சியின் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு அடுத்ததாக பார்க்கலாம். ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியால் குறுகிய காலத்தில் ரஷ்யாவில் எழுத்தறிவின்மையையும் வறுமையையும் ஒழிக்க முடிந்தது. முக்கியமாக அவங்க செஞ்சது எழுத்தறிவின்மையை ஒழிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டாங்க, வறுமையையும் ஒழிச்சிட்டாங்க. ரஷ்யாவின் தொழில்துறையும் வேளாண்மையும் உன்னதமான வளர்ச்சியை பெற்றன. வாக்குரிமை முதலாக பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட்டன. தொழிற்சாலைகளும் வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டன. நிலம் சமுதாயத்தின் சொத்தாக அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகளுக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. போரில் இருந்து விலகாமல் இருந்ததே தற்காலிக அரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என லெனின் நினைத்தார். எனவே அவர் உடனடியாக அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். மைய நாடுகளின் கடுமையான நிபந்தனைகள் குறித்து கவலை கொள்ளாமல் புதிய அரசை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதற்காக அவர் போரிலிருந்து விலகினார். 1918 பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. அப்போது லெனின் நிறைய சீர்திருத்தங்கள் மேற்கொள்கிறாரு. ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, வறுமையை ஒழிச்சிடுறாங்க, கல்வி அறிவை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. நிலம் சமுதாய சொத்து அப்படின்னு ஆக்கிடுறாங்க. ஏழை விவசாயிகளுக்கு நிலங்களை பகிர்ந்து கொடுத்துட்றாங்க. அப்புறமா இந்த தற்காலிக அரசு செஞ்ச பெரிய தப்பு என்ன அப்படின்னா, உலகப்போரில் தொடரணும் அப்படின்னு அவங்க நினச்சது. அப்போ இது லெனினுக்கு புரியுது. அப்போ நம்ம இன்னும் போரில் தொடர்ந்துட்டே இருந்தோம்னா நம்ம மக்கள் அழிவின் பாதைக்கு தான் போவாங்க அப்படின்னு அவர் நினச்சதுனால உடனடியாக நம்ம போரை விட்டு விலகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ மற்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடுமையான நிர்பந்தங்களை வைக்கிறாங்க, நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. அப்போது எல்லாத்தையுமே லெனின் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி பரவாயில்ல, நம்ம நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த போர்லேருந்து நம்ம விலகணும், அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு நம்ம
ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம், வந்து போர்லேருந்து விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி 1918 பிரெஸ்ட் லிட்டோவஸ் உடன்படிக்கை வந்து கையெழுத்து போடுறாரு. போட்டு அந்த போர்லேருந்து விலகிறாரு. விலகுனதுனால அந்த நாடை வந்து சீக்கிரமாக ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவர் அழைச்சிட்டு வந்தார். ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தின் விளைவுகள். இப்போ ரஷ்ய புரட்சி வந்து ரஷ்யாவில் மட்டும் தாக்கத்தை உண்டாக்கல, உலகளாவிய தாக்கத்தையும் உருவாக்குச்சுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்ய புரட்சி உலக மக்களின் கற்பனையை தூண்டியது. பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்பட்டன. ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசு காலனி நாடுகளை விடுதலைக்காக போராட ஊக்குவித்து அவர்களுக்கு முழுமையான ஆதரவையும் நல்கியது. நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற இன்றியமையாதவை குறித்த விவாதங்கள் உலக அளவில் நடைபெறத் தொடங்கின. இப்போ ரஷ்யாவோட வழியில் நிறைய நாடுகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிச்சுது அப்படின்னா, காலனித்துவத்திற்கு எதிராக போராடிச்சுது. இப்போ காலனி நாடுகளை வந்து உங்களோட விடுதலைக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உதவி செய்யவும் அவங்க ஆரம்பித்தாங்க. அதனால பல நாடுகள் வந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட போராட ஆரம்பித்தாங்க. நம்ம இந்தியாவிலையுமே வந்து இந்த ரஷ்ய புரட்சியோட தாக்கம் இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஆரம்பித்தது இந்த ரஷ்ய புரட்சியோட தாக்கத்தினால தான். கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து இந்தியாவில் தடை விதிச்சிருந்தாங்க பிரிட்டிஷ். ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் வச்சே கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கி அதுக்கப்புறமா பின்னாடி நாட்களில் வந்து இந்தியாவில் அந்த கட்சியை வந்து உருவாக்குனாங்க. அப்போ அவங்களும் வந்து நம்ம விடுதலை போரில் பெரும் பங்காற்றியிருக்காங்க. இதுக்கெல்லாமே காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரஷ்ய புரட்சியை தான் சொல்லணும். அப்போ இந்த ரஷ்ய புரட்சி வந்து ரஷ்யாவில் மட்டும் இல்லாமல் உலகளவிலேயே பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு, இன்றைக்கும் உருவாக்கிட்டு இருக்குது. ஏன்னா புரட்சி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து உடனே ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி இதுதான் வந்து நமக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து உலக வரலாற்றில் இந்த ரஷ்ய புரட்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு